ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல லேண்ட் ஆனதும் எதை எங்க வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது கிராசரி ஐட்டம்ஸ், மீட், எக்ஸ் இதெல்லாம் போக வெசல்ஸ், கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றது ஐடியா இல்லையா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தால், பல்சஸ், ரைஸ், ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் மீட் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. இதெல்லாம் போக நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, லைக் சாக்லேட், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முஸ்தபா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முஸ்தபா சென்டரில் நம்ம வந்து ரைஸ் வாங்கலாம், தால், பல்சஸ், ஆஷிர்வாத், கோதுமை சப்பாத்தி மாவு, புட்டு மாவு, அதாவது இந்தியன் ஷாப்பிங் மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ இது எல்லாமே A to Z வந்து நம்மளுக்கு முஸ்தபாலையும் கிடைக்கும். முஸ்தபால பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, அப்ளையன்சஸ், கேஜெட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து முஸ்தபால கிடைக்கும். நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முஸ்தபா சென்டர் நீங்கள் விசிட் பண்ணலாம். A to Z ஐட்டம்ஸ் வந்து நமக்கு முஸ்தபா சென்டரில் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் ஃபேர் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் நம்ம எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இல்லை மீட் வந்து கொஞ்சம் லைவ்லியாக நான் பார்த்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ்க்கு போகலாம். இன்னொன்று வந்து முஸ்தபா சென்டரில் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது 1/2 kg, 1 kg அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. சில வெஜிடபிள்ஸ் யூஸ்லியும் இருக்கும். ஆனால் ஃபேர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் அளவாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இன் ஃபேர் ப்ரைஸ். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, முஸ்தபால ரைஸ், தால், பல்சஸ் அதுக்கப்புறம் மற்ற க்ராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்குவேன். ஃபேர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வாங்குவேன். ஏன்னா எக் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபேர் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது. ஸோ எக்ஸ் வாங்குவேன். அது போக ஃப்ரெஷ் மீட் வாங்கலாம். ஃப்ரெஷ் மீட் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீனெல்லாம் வந்து ஐஸ் பெட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் எடுக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரைஸை ஸ்டிக் பண்ணி அந்த கவரை வந்து பில்லிங்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஃபேர் ப்ரைஸில். இது போக வெட் மார்க்கெட்டுன்னு சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெட் மார்க்கெட்டுன்னு அங்கங்கே இருக்கும். ஒரு 6 to 7 பிளேசஸில் இருக்குது சிங்கப்பூரில். ஸோ அங்கே போனீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதெல்லாம் போக வேல்யூ டாலரில் நம்ம என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு, பேக்டு நூடுல்ஸு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு இந்த மாதிரி குயிக் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து வேல்யூ டாலரில் கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும், சம் பேசிக் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் வேல்யூ டாலரில் மற்ற கடைங்களெல்லாம் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து ஷெல்ஃப் லைஃப்பை பார்த்து வாங்கணும் வேல்யூ டாலரில். அது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து அதாவது நியர்பை டேட்டில் இருக்கா அப்படின்றது மட்டும் வேல்யூ டாலரில் நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து வெஜிடபிள்ஸை பிக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லிட்டில் இந்தியாவில் இருக்க நம்ம ஊர் கிராசரி ஷாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் நேரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸை பிக் பண்ணிக்கலாம். அதே கடையில் பார்த்தீங்கன்னா மற்ற கிராசரி ஐட்டம்ஸும் லைக் புளி, சால்ட்டு நம்ம ஊர் மளிகை கடையில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அந்த கடைகளுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் போக நீங்கள் வீட்டுக்கு வந்து வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, லைக் ஃப்ளவர்ஸு, வெசில்ஸு, சூட் கேஸ் ஐட்டம்ஸு, அதாவது லிட்டில் இந்தியாவில் இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது. முஸ்தபா வந்து எல்லா ஐட்டமும் ஒரே பில்டிங்கில் இருக்கிற மாதிரி லிட்டில் இந்தியாவில் எல்லா ஐட்டம்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஷாப்பிங் பண்ணோன்னா இந்தியாவில் வாங்குகிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இங்கே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போக நல்லா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லிட்டில் இந்தியாவில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி A2B இருக்குது, ஈரோடு அமெண்டஸ் இருக்குது, எம்டிஆர் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் நான் சொல்லாத நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்குது. கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர்ஸை நீங்கள் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.